டிசம்பர் வர வர குளிரும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது கொஞ்சம் கொஞ்சமாக. பட் ஆனாலும் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து நேரம் செலவு பண்ணும்படியாக நீங்கள் தவறாமல் இப்படியாக கலந்து கொள்ளுகிறதுக்காக கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நீங்களையும் ஆன்லைன்லேயும் கலந்து கொள்ளுகின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நம்மை ஆண்டவர் ஜெபிக்க தூண்டுவாராக. ஜெபிக்கிற ஜெபங்களை கர்த்தர் கேட்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 9ஆம் அதிகாரம், மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37, 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மேத்யூ சாப்டர் 9, 9ஆம் அதிகாரம் 37, 38ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தம்முடைய சீஷர்களை நோக்கி அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இயேசுவே வந்து நம்மளை வந்து ஒரு ஜெப குறிப்பை கொடுத்து ஜெபிக்கும்படியாக சொன்னார். இதை நீங்க ஜெபம் பண்ணுங்க என்றார். என்ன ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னா, அறுப்புக்கு வேலையாட்களை என்ன பண்ணணுமா, அனுப்பணுமா. அறுப்புக்குன்னு அறுவடை செய்கிறதுக்கு வேலையாட்களை அனுப்பணும். ஆனால் கண்டிப்பாக இயேசு வந்து எந்த அறுவடை பற்றி பேசலைன்னு சொன்னால், கோதுமை, நெல், அரிசி அதை அறுவடை செய்கிற ஆட்களை அனுப்புங்கன்னு சொல்லி ஆண்டவர் அந்த மாதிரி கேட்கல. இல்லை, இப்போ இந்த அறுவடை அப்படின்றது வேற அர்த்தத்தோடு தான் இயேசு பேசுகிறேன். ஏன்னா நீங்கள் முந்தின வசனங்கள்லேருந்து நீங்கள் வாசிக்கும் போது 36ஆம் வசனத்தை வாசிக்கும் போது என்ன அறுவடை பேசினார்னா, அவர் திரளான ஜனங்களை கண்டபோது. இது வந்து பயிர் நிலம் அது கிடையாது. திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி ஜனங்க மேல மனதுருகி என்ன சொன்னாராம், அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம். அப்போ இது என்ன அறுவடைன்னு சொன்னா, பயிர் நெல்லு கிடையாது, ஆட்களை அறுவடை செய்கிறது. எந்த ஆட்கள் சொன்னா, இன்னும் அவங்களுக்கு சிதறி போன மக்களாக, மேய்ப்பனில்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களாம். அவங்கள அறுவடை செய்யுங்க, அவங்கள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணணுமா, வேலையாட்களை அனுப்பணுமா. இங்க பாருங்க 38ஆம் வசனத்துல என்ன சொல்ல போறேன்னா, அறுப்புக்கு எஜமான் தனது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளும். அந்த வார்த்தை பாருங்களேன். நீங்க போய் அறுவடை செய்யுங்க, நிறைய பேர் அறுவடை செய்யணும் அப்படின்னு சொல்லலை. என்ன சொல்றாருன்னா, எஜமான் என்ன பண்ணணுமா, அனுப்பணுமா. எஜமான் அனுப்பணும். அதாவது ஆளாளுக்கு போகிறது கிடையாது. ஒரு எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து அனுப்பணும். அப்போ முதலாவது நான் என்ன காண்பிக்க விரும்புகிறேன்னா, தேவனுடைய பிள்ளைகள் வந்து இந்த அறுவடையை பற்றி கொஞ்சம் நான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது ஒரு எஜமான் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் யார் இருக்கிறா, எஜமான் இருக்கிறார். ஆண்டவர் மாத்திரம் கிடையாது. இன்றைக்கி நான் பாடினது போல சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது, அதிகாரம் உடையவராக இருக்கிறார். அவர் வந்து ஆளுகை செய்கிறவராக இருக்கின்றார். அவர் வந்து வானத்திற்கு மேலாக உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார். எல்லாருக்கும் அதிகாரியாக இருக்கிறார். இப்போ எஜமான் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் we must live a surrendered life. நம்ம முதலாவது ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். நிறைய பேர் வந்து இயேசு இடத்துல வரும்போது அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்குறாங்க. அந்த ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் வேணுன்றாங்க. கர்த்தர் ஆசீர்வாதம் கொடுக்கிறார், அது ரொம்ப முக்கியம். ஆண்டவர் தருகிறார். நாமும் ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும், ஜெபம் பண்ணணும். ஆனால் இன்னொரு பகுதியும் இருக்கின்றது. தேவனுடைய பிள்ளைகள் எஜமானுக்கு தங்களை என்ன பண்ணணும்னா அர்ப்பணிக்கணும். அவர் எங்கே அனுப்புகிறாரோ அங்கே போகணும். அந்த மாதிரி ஒரு அர்ப்பணம்னு நிச்சயமாக சபைகள் இன்றைக்கு தேவை. இன்றைக்கு சபைகளில் நிறைய பேர் வந்து ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் வாழ விரும்புகின்றாங்க. ஒரு வசதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறாங்க. அதாவது இது எங்கே ஆரம்பிக்குதுன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பிக்குது. ஆண்டவர் வந்து எல்லாம் பல வகைகளை கொடுத்துருந்தா கூட இவங்களுக்கு பார்வைக்கு இன்பமான, புசிப்பதற்கு நலமான ஒரு பழம் கிடைக்குமா? ஏற்கனவே நல்ல கம்ஃபர்டபுளாக தான் இருக்கிறாங்க அவங்க, இல்லை ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் என்ன கேட்டாங்கன்னா, ஏவாளும் ஆதாமும் பார்வைக்கு எது அழகாக இருக்கும், அப்புறம் புசிக்கிறதுக்கு எது ருசியாக இருக்கும்,
அந்த மாதிரி ஒரு கம்ஃபர்டபுள் லைஃப் ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, ஆண்டவர் கொடுக்குறார், கம்ஃபர்டபுளான லைஃப் கொடுக்குறார், ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருகிறார். ஆனால் இவங்க எதில் மட்டும் ஃபிக்ஸ் ஆகிட்டாங்கன்னா அது மட்டும்தான் லைஃப்னு நினச்சிட்டாங்க. இல்லை, ஆண்டவர் வந்து ஒரு எஜமானா என்ன பண்ணுறாருன்னா வேலையாட்களை தேடுகிறார், வேலை செய்கின்ற ஆட்களை தேடுகிறார். இன்றைக்கு நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொன்ன, ஆண்டவரே வேலைக்கு போகிற ஆட்கள் வேணும், உமக்காக வேலை செய்கிற அர்ப்பணம் உள்ளவங்க. வெறும் ஆண்டவர்கிட்ட வாங்கி சாப்பிட்றவங்க மட்டும் கிடையாது, வெறும் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சாப்பிட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறவங்க மட்டும் கிடையாது. அடுத்தது என்ன, அடுத்தது என்ன, அடுத்த ஆசீர்வாதம் என்ன, அடுத்த பழம் என்ன, அடுத்தது ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, இது மட்டும் சொல்கிற ஆட்கள் இல்லை. என்னவும் பண்ணணுன்னா ஆண்டவர் கொடுத்ததை சாப்பிட்டுட்டு புசித்து என்ன பண்ணணுன்னா வேலைக்கு போகணும். அல்லேலூயா. அதற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும்னா அர்ப்பணிக்கணும். இயேசு கூட தன்னுடைய வாழ்க்கை அப்படி அர்ப்பணித்திருந்தார். இந்த உலகத்தில் வாழும்படியாக வரல, இந்த உலகத்தில் அவர் அனுப்பப்பட்டவராய் வந்தார். எதற்காகன்னு சொன்னால் இங்கே சொல்லப்பட்டது 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது 35 வாசிக்கும் போது இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் பாருங்க. இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, கிராமங்களை என்ன பண்ணாராம், சுற்றி நடந்தாராங்க. ஃப்ளைட்டில் போனார்னு சொல்ல இல்லை, ஹெலிகாப்டரில் சுற்றி வந்தார்னு, நடந்து சுற்றினாராம். எல்லா சகல பட்டணம், ஒரு வாரத்தில் ரொம்ப ஆச்சரியமா இருப்பார். சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து, அது மாத்திரம் இல்லை, ஜபாலயங்களையும் கிராமங்கள் பட்டணங்கள்லாம் சுற்றினாராம். சுத்திட்டு அப்புறம் ஜபாலயங்கள் எங்கெல்லாம் இருக்குமோ அங்கெல்லாம் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். இயேசு என்ன பண்ணிருக்கிறாருன்னு சொன்னா எல்லா இடங்களும் நடந்து போய் எங்கெங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதோ, ஜபாலயங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சோ அங்கே உள்ள போயிட்டு அவங்க ஜபாலயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பாட்டு போடுவாங்க. அப்புறம் யாராவது ஒருத்தர் உற்சாகப்படுத்தும் வார்த்தையை சொல்ல விரும்புகிறீர்களான்னு கேட்டால் இயேசு உடனே எழுப்பி நின்றுவார், ஒரு வசனத்தை எடுத்து உபதேசம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உடனே அங்கே விடுறது கிடையாது. சரி, ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னா பட்டணங்கள் கிராமங்கள் என்ன பண்ணுறது, போய் சுற்றுறது. ஒரு பட்டணம் விடாமல் ஒரு கிராமம் விடாமல் சுற்றி என்ன பண்ணாரா, வியாதியஸ்தலை சுகமாக்கி சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி. அவருடைய லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் கம்ஃபர்டபுளான லைஃப் கிடையாது. அதுக்காக இயேசு வந்து வியாதியோடு இருந்தார் இல்லை, சுகமாக தான் இருந்தார். பிதாவான் நல்ல சுகத்தை கொடுத்தான். ஆனால் அந்த சுகத்தை எதற்காக பயன்படுத்தினார்னு கேட்டிங்கன்னா, அந்த பலனை, அந்த பிதாவானவர் கொடுத்த அந்த ப்ரிவிலேஜ், அந்த ஸ்லாக்கியத்தை எதற்காக பயன்படுத்தினார்னா போய் அறுவடை செய்கிறதுக்காக, ஆட்களை போய் கொண்டு வருவதற்காக என்ன பண்ணாருன்னா. இன்றைக்கி நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொன்னால், ஆண்டவரே சபை மக்கள் வந்து ஆண்டவருக்கு, நம்ம ஒவ்வொருத்தரும் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழணும். என்னன்னு சொன்னால் எஜமான் என்ன சொல்கிறாரு பாருங்கள். இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகள் நம்ம கொஞ்சம் கவனமாக இல்லைன்னா ஆண்டவரை வந்து நம்முடைய வேலைக்காரராக மாற்றிடுவோம். அதுங்க எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, வேலைக்காரங்க எதுக்கு வச்சுருக்குறோம், அதை எடுத்துகிட்டு வா, இதை எடுத்துகிட்டு வா, அதை நான் சாப்பிட்ணும், இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடு, இப்படி தானே வேலைக்காரங்க இருக்கிறாங்க. அதுபோல ஆண்டவர் எப்படி மாறிட முடியும்னா, எனக்கு என்ன தர்றீங்க, அடுத்தது அதை எடுத்துகிட்டு வாங்க, இதை எடுத்துகிட்டு வாங்க. ஆனால் நம்ம என்ன மறந்துடக்கூடாதுன்னா, நம்மளுக்கு யார் அவர் எஜமானாக இருக்கிறார். அவர் எங்கே அனுப்புகிறாருன்னா கிராமங்களுக்கு அனுப்புகிறார், பட்டணங்களுக்கு அனுப்புகிறார், ஜபாலயங்களுக்கு அனுப்புகிறார், மேய்ப்பு நல்லாத ஆடுகளை போய் அறுவடை செய்யும்படியாக அனுப்புகிறார். இதுதான் இன்றைக்கு சபைக்கு இன்றைக்கு நம்ம ஜெபிக்கணும். என்னன்னா, ஆண்டவரே அறுவடைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆட்களை அனுப்புங்க, ஆண்டவரே அனுப்புங்க. ஏன்னா அநேக மேய்ப்பு நல்லாத ஆடுகள் என்ன பண்ணுதான் இருக்கின்றது. அப்போ முதலாவது காரியம் இன்றைக்கு நம்ம முதலாவதுல முக்கியமான காரியம் என்னன்னு சொன்ன, ஆண்டவரே அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும். ஆண்டவரே உம்மை எஜமானா ஏற்றுக்கொண்டு, உம்மை வந்து ஆண்டவரே அதிகாரியா ஏற்றுக்கொண்டு நீர் எங்கே போக சொல்லுகிறீரோ நான் அங்கே போவேன் என்று சொல்லுகின்ற ஆட்கள், அங்கே போவேன் என்று சொல்லுகிற ஆட்கள். பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு வந்து அடிக்கடியாக இதை வந்து ஓமைகளில் சொன்னார். 5 தாலந்து, 4 தாலந்து, 1 தாலந்து, இதெல்லாம் நீங்கள் படித்து பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார், நான் கொடுத்தேன், கணக்கு கேட்பேன், நீ இப்போ என்ன பண்ணேன்னு கேட்குறேன். அப்போ இன்னொரு இடத்துல சொல்லுவார், தேவனுடைய ராஜ்யம் எதற்கு ஒப்பாக இருக்கிறதுன்னு சொன்னால், ஒரு எஜமான் இருக்கிறான், தூரதேசத்துக்கு போகிறான், ஒருத்தனை வந்து என்ன பண்ணுறான்னா வீட்டில் ஒரு வேலைக்காரனை வச்சுட்டு போகிறான். திரும்பி வரும்போது அவன் வந்து சும்மா தூங்காமல் அவன் வந்து யார் வந்து அவர் கொடுத்த வேலையை செய்து கொண்டிருக்கிறானோ அவனை தான் எஜமான் என்ன பண்ணுறாருன்னா ஆசீர்வதிக்கிறார். அப்போ ஒரு முறை ஆண்டவர் ஓமை தேவர் ராஜ்யத்தை பற்றி சொல்லும்போது அவரே ராஜாவாகவும் அவரே எஜமானனாகவும் நாம் வந்து வேலை செய்கிறவர்களாகவும் வைத்திருக்கிறார்.
ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் வந்து நமக்கு தேவையெல்லாம் தருவாருங்க. எல்லா கம்ஃபர்ட்டும் தருவார், நல்ல வசதிகளை தருவார், இப்போ இருக்கிறதை காட்டிலும் நல்ல வசதியை தருவார். ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால், அந்த வசதிகளை நாம் முக்கியப்படுத்தாமல் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய காரியங்களும் செய்கிறதுல நம்ம மிக கவனமுள்ளவர்களாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஏசி ஆவடியில் வந்து பாஸ்டர்ஸ் மீட்டிங் அப்பா ஒன்று ஆரம்பித்தாங்க, செயின்ஸ் ஃபெலோஷிப்னு சொல்லிட்டு. அப்போது அவர்களுக்கு கீழே அவர்களால் உருவாக்கப்பட்ட ஊழியர்கள், அவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியர்கள், ஆவடி சபையிலேருந்து அனுப்பப்பட்ட ஊழியங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து மாதந்தோறும் என்னென்னா ஒரு 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 ஃபெலோஷிப், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப். அப்போ ஒரு முறை பேசிக்கிட்டே இருக்கும்போது ஆசீர்வாதம் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ சொன்னாங்க, திடீர்னு சொன்னாங்க, என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால் ஏசிய ஊழியர்கள் எல்லோரும் ஹெலிகாப்டர் வாங்கணுன்னாங்க. உடனே அல்லேலூயா சொல்லுங்கன்னா எல்லா ஊழியர்களும் உடனே அல்லேலூயான்னு. உங்களுக்கு கூட ஹெலிகாப்டரில் போன ஆசை இருக்கா என்ன சொல்லுங்கள்? கர்த்தர் ஹெலிகாப்டர் கொடுத்தா நல்லது தானே. சொல்லி முடிச்சுட்டு அடுத்தது கேட்டாங்க, எதுக்காக ஹெலிகாப்டர் வேணும்னு கேட்டாங்க. எதுக்காக ஹெலிகாப்டர் வேணும் சொன்னாங்க, மேலே போயிட்டு சென்னையை சுற்றி பார்க்குறதுக்கெலாம் கிடையாது, இன்னும் ஊழியம் செய்கிறதுக்கு வேணால் ஆண்டவர் என்ன பண்ணுவார், தருவார்னா. அப்போ நிறைய பேருக்கு வசதிகள் வேண்டும், ஆசீர்வாதங்கள் வேண்டும், எதுக்காக வேண்டும்னு கேட்கணும். அடுத்தது அது செய்யலைன்னு சொன்னால் ஹெலிகாப்டர்லாம் வேணாம், அது செய்யலைன்னு சொன்னால் எந்த வசதியும் வேணாம். இல்லை, எதுக்காக வசதி வேணும்னு சொன்னால் இயேசுவை போல போய் அறுவடை செய்வதற்கு. எங்கே பார்த்தாலும் இயேசுடைய கண்கள் எதை பார்த்ததுன்னு சொன்னால் மேய்ப்பனில்லாத ஆடுகள், மேய்ப்பனில்லாத ஆடுகள். சீசர்கள் அதே ஆட்களை பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, வராத குழந்தைகளை கொண்டு வராத, இவங்களை அனுப்பி விடுங்க, 5000 பேர் வந்துட்டாங்க, இவங்களுக்கு எங்கே சாப்பாடு கொடுக்கறது, எல்லாம் அனுப்பிச்சி விடுங்க. அப்படிதான் சீசர்களுடைய கண்கள் போச்சு. ஆனால் இயேசு என்ன பார்த்தா, அதே 5000 பேர் என்ன பார்த்தாருன்னு சொன்னால், கர்த்தர் வந்து அறுவடையாய் பார்த்தார். அவங்களுக்கு போதிக்கணும், அவங்களுக்கு கர்த்தருக்குள்ள வழி நடத்தணும், பிதாவை சொல்லிக் கொடுக்கணும், தேவனை சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கு அந்த தாகம் நம்முடைய சபையில் என்ன பண்ணணும்னா இன்றைக்கு உருவாகணும். தேவனுடைய ராஜ்யம் வந்து இன்னும் கட்டப்படணும், தேவனுடைய ராஜ்யம் இன்னும் விரிவாகணும். அதற்கு அநேக அறுவடை செய்கின்ற ஆட்களை கர்த்தர் என்ன பண்ணணும்னா எழுப்பணும். ஹல்லேலூயா. அப்படி இருக்கின்ற வண்ணமாக கண்களை மூடி நாம் ஆண்டவர் நோக்கி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அறுவடைக்காக ஆட்களை அனுப்புங்க. எஜமான் சொல்லுகிற இடத்திற்கு போகிறவர்கள், எஜமான் சொல்லுகிறதை செய்கிறவர்கள், ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களாய் நாங்களும் இருக்க கர்த்தாவே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்கள் எஜமானா இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் எங்கள் எஜமானா இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய வேலைக்காரராக இருக்கின்றோம். அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே இன்றைக்கு வருவதாக, அந்த எண்ணம் எங்களுக்குள்ளே வருவதாக. ஹல்லேலூயா. அறுவடை செய்யும்படியாய் நீர் அனுப்ப விரும்புகின்றீர் கர்த்தாவே. ஆண்டவரே அனுப்பும், ஆண்டவரே அனுப்பும், எங்களை அனுப்பும், இன்னும் அநேகரை அனுப்பும் ஆண்டவர். எஜமானுடைய கட்டளைகளை நிறைவேற்ற எங்களை அனுப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசதியான வாழ்க்கையில் அப்படியே உட்கார்ந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவர், போதும் என்று இருந்து விடாதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே, எங்களுடைய தாளந்துகளை மறைத்து வைத்து விடாதபடிக்கு இயேசுவே, நாங்கள் உமக்காக ஆண்டவர் உம்முடைய வேலையை, உம்முடைய பணியை செய்ய கர்த்தாவே எங்களை அனுப்புவோம் என்று நாங்கள் தைரியமாய் சொல்லுகின்றோம். கர்த்தாவே, உமக்காக உழைக்கின்ற மக்களாய் இருக்க எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுவடை மிகுதியா இருக்கிறதே, அறுவடை மிகுதியா இருக்கிறதே, ஆட்கள் கொஞ்சமா இருக்கிறார்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய சத்தத்தை கேட்கிறவர்கள் கொஞ்சமா இருக்கிறார்களே, உமக்காக பணி செய்கிறவர்கள் கொஞ்சமா இருக்கிறார்களே. ஹல்லேலூயா. மற்றவர்கள் கர்த்தாவே அறுவடை வந்தால் அதை நாங்கள் புசிப்போம் என்று சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்களே. இயேசுவே, அறுவடை செய்கிற ஆட்கள் வேண்டும் ஆண்டவரே, உம்மால் அனுப்பப்படுகின்ற ஆட்கள் வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் பரம்புவதாக, உம்முடைய ராஜ்யம் நிலைப்பதாக, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாங்கள் எழும்பி கர்த்தாவே ஆண்டவரே கிரியை செய்கிறவர்களாய் எங்களை மாற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சேனைகளாய் நாங்கள் எழும்பணும் கர்த்தாவே, உம்முடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும் கர்த்தாவே. அப்படிப்பட்ட உற்சாகம் உள்ளவர்களாய் எங்களை அனுப்புவோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுடைய சபையில் அப்படிப்பட்ட கிரியை நீர் செய்வீராக ராஜா, அப்படிப்பட்ட கிரியை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா. அமைதலாய் இராதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகளை, ஏற்கனவே கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை உமக்காக பயன்படுத்துகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை அனுப்பும். நீரே எங்களுடைய எஜமானா இருக்கிறீர் என்பதை மறந்து விடாதபடிக்கு எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு 9:36 வாசிக்கும் போது, இந்த ஆண்டவரால் அனுப்பப்படுகின்ற, எஜமானால் அனுப்பப்படுகிறவர்கள் எப்படிப்பட்ட ஒரு அறுவடை செய்கிறவங்களா இருக்கணும். ஏன்னா இவங்க வந்து நெல்லையும் பயிரையும் அறுவடை செய்கிறவங்க கிடையாது, ஆட்களை அறுவடை செய்கிறவங்க.
ஆகவே அவங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா, இயேசுவே அதற்கு அவர்களுக்கு அறுவடை செய்கிறவங்களுக்கு என்னவா இருக்கிறாருன்னா உதாரணமாக எக்ஸாம்பிளா இருக்கிறார். 36ஆம் வசனத்தின் ஒரு புரோட வாசிக்கலாம். மேத்யூ 9:36. அவர் திரளான ஜனங்களை கண்டபோது அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியா அவர்கள் மேல் என்ன பண்ணாராம்? மனதுருகினார். இயேசு எப்படிப்பட்ட பிதாவினுடைய வேலைக்காரனா இருந்தாருன்னு சொன்னா, இயேசு சொன்னாரு, பிதா செய்ய காண்கிறது எதுவோ அதை நான் என்ன பண்ணுகிறேன், செய்கிறேன். பிதா செய்ய காண்கிறது எதுவோ நான் அதை செய்கிறேன். அப்போ இயேசுவே யாரா இருந்திருக்கிறாருன்னா ஒரு வேலைக்காரனா இருந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் வேலைக்காரன் கிடையாது, அவரும் தேவனா இருக்கின்றார். ஆனா இந்த உலகத்தில் அவர் எப்படி இருந்தார்னா, உங்களுக்கு எனக்கு எடுத்துக்காட்டாக அவர் பிதாவினுடைய வேலைக்காரனா இருந்தார். என்னை அனுப்பினவர் என்று சொல்லி பிதாவை பற்றி சொன்னார், தன்னை தாழ்த்தி அப்படி பேசினார். ஆனா எப்படிப்பட்ட அறுவடை செய்கிறவராக இருந்தார்னு சொன்னா பாருங்க, அறுவடை செய்கிறவங்க 2 விதமா இருக்கலாம். சும்மா போயிட்டு என்ன பண்ணலான்னு சொன்னா, போட்டு கத்தியை வச்சு அங்கங்கே போட்டு வெட்டினான்னு வச்சுங்களேன், என்ன வராது, சரியா பார்த்து என்ன பண்ணணும், வெட்டணும். உதாரணமாக இப்படி யோசித்து பாருங்க, ஒரு ஆப்பிள் மரத்தில் போய் என்ன பண்ணணும்னு சொன்னா, ஆப்பிளை பறித்து எடுத்துகிட்டு வரணும், அது ஹார்வெஸ்ட் பண்ணணும், அறுவடை செய்யணும். என்ன பண்ணணும்னு சொன்னால் கரெக்டாக பார்த்து என்ன பண்ணணும், அதை எடுக்கணும். சில ஆப்பிள்லாம் ரொம்ப பழுத்துருன்னு சொன்னால் போட்டு உலுக்கி அல்லது கீழே போட்டு அதை உடச்சி போட்டுறக்கூடாது. அதை கரெக்டாக என்ன பண்ணணும்னா பார்த்து பக்குவமாக எடுக்கணும். அப்போ இயேசு எப்படிப்பட்ட அறுவடை செய்தவராக இருந்தார்னு சொன்னால் மனதுருகி வேலை செஞ்சார். சும்மா என்ன பண்ணலன்னு சொன்னால் அதிகாரத்தோடு ஆணவத்தோடு எல்லாரையும் போட்டு உடைக்கிற ஒரு ஊழியம் செய்யலை. என்ன பண்ணார், கம்பேஷனட். என்ன பண்ணாருன்னு சொன்னால் அவர் ஹி வாஸ் கம்பேஷனட். அவர் மனதுருகி வேலை செய்தார். அப்போது முதலாவது எப்படி நாம் ஜெபிக்கணும்னு சொன்னால், ஆண்டவரே தேவனுடைய பிள்ளைகள் மனதுருகின்ற பிள்ளைகளாக இருக்கணும், மனதுருகிற மக்களாக இருக்கணும். யாரை கண்டு? இந்த ஆடுகளை கண்டு, மேய்ப்பினில்லாத ஆடுகளை கண்டு மனதுருக்க வேண்டும், மனதுருக்க வேண்டும். இன்னைக்கு கூட நம்முடைய சபையில் கூட அநேகர் வேண்டும். என்னன்னு சொன்னால், மற்றவங்களை பார்க்கும்போது, தேவையோடு இருக்கின்ற மக்களை பார்க்கும்போது, கஷ்டப்படுகின்ற மக்களை பார்க்கும்போது, இயேசுவை தேடி ஓடி வருகின்ற மக்களை பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா மனதுருகணும். விசுவாசிகள் எனக்கு என்ன ஆண்டவர் தருவார், அடுத்தது எனக்கு என்ன செய்வார், அதுக்காக அப்படி ஜெபிக்காதீங்க நான் சொல்லலை. ஆண்டவர் நமக்காக செய்வார். ஆனால் அது மட்டும்தான் ஜெபமாக மாறிடக்கூடாது. என்னவா இருக்கணும்னு சொன்ன, ஆண்டவரே இப்படிப்பட்ட உடைந்து போன மக்கள், இப்படியாக கதறி கொண்டிருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம மனதுருகிற மக்களாய் மாறணும். அல்லேலூயா. இயேசு பாருங்க, அவருடைய வாழ்க்கையில் நமக்கு எல்லாருக்கும் உதாரணமாக இருந்து என்ன சொன்னாருன்னு சொன்னால், மனுஷகுமாரன் தலை சாய்க்க என்ன இல்லை, இடமே இல்லை. நமக்கு அப்படி தலை சாய்க்கிற இடம் இல்லைன்னு வச்சுங்களேன். சும்மா யோசித்து பாருங்க, தலை சாய்க்க இடம் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொந்தமான வீடு எனக்கு இல்லை. எங்கெங்கெல்லாம் போனாரோ யாரோ கூப்பிட்டு அவர் தங்க வச்சுக்கிட்டாங்க, அவங்க சாப்பாடு கொடுத்தா அதை சாப்பிட்டுட்டு தான் இருந்தார். ஒரு நாடோடியாக தான் இயேசு இருந்தார். ஒரு வேளை நம்முடைய நிலைமை அப்படி இருக்கும்னு சொன்னால், நம்மளுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஃபர்ஸ்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னங்க இருக்கும் சொல்லுங்க? தலை சாய்க்க இடம் இல்லை ஆண்டவரே, முதலாவது என்ன தாங்க, எனக்கு இடம் தாங்க ஆண்டவரே என்றால் ஃபர்ஸ்ட் ஜெபம் பண்ணும். ஆனால் இயேசு ஒரு முறையாவது அந்த மாதிரி ஜெபம் பண்ணாரா? யோசித்து பாருங்க. சொன்னார், எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, 2 நாளில் வரப்போகுது, அதுக்கப்புறம் நீ சீசனாவான்னு சொல்ல. சீசனாக போகிறேன்னு சொன்னவனுக்கு என்ன சொன்னார்னா, எனக்கு தலை சாய்க்க இடம் இல்லை, வரியான்னு கேட்டார். அப்புறம் என்ன அர்த்தம்? இனிமேலும் அப்படி தான் இருக்கும், வரியா? பாருங்க, அப்போ இயேசு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து காண்பித்தார்னு சொன்னால், அதுக்காக நம்மளை யாருக்கு வீடெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆனால் இயேசுவனுடைய முதலாவது நோக்கம் என்னவா இருந்துன்னு சொன்னால், இந்த அலைந்து திரிகின்ற இந்த ஆடுகள், மேய்ப்பன் இல்லாமல் இருக்கின்ற ஆடுகளுக்கு நான் வழி. ஆகவே இயேசு என்ன பண்ணாரான், தினந்தோறும் எழும்பி கிராமங்கள், பட்டணங்கள், எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைத்ததோ கிடைக்காமல் போனதோ எல்லா இடங்களிலும் போய் என்ன பண்ணார்னா, தேவனுடைய ராஜ்யத்தை பிரசித்தம் பண்ணினார். அல்லேலூயா. வியாதியஸ்தரை சுகமாக்கினார். அற்புத அடையாளங்களை செய்து. எதற்காகனா, தன்னை பெரிய ஆளை காட்டிக்கொள்ளும்படியாக அல்ல. நான் ஒருத்தர் இருக்கிறேன், எனக்கு அற்புத அடையாளங்கள் செய்கிற வல்லமை இருக்கு, அதுக்காக அல்ல. எதுக்காக சொன்ன, ஜனங்கள் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. அப்போ முதலாவது இது எப்படி வரும்னு சொன்னால், இந்த அறுவடை செய்கின்ற எண்ணம் எப்படி வரும்னு சொன்னால், எனக்குள்ள என்ன இருக்கணும், மனதுருக்கம் இருக்கணும். மனதுருக்கம் இருக்கணும். மனதுருக்கம்.
உடைந்து போன மக்களை பார்க்கும்போது எனக்கு ஒரு மனதுருக்கம் வேண்டும். 4ஆம் அதிகாரம், அதாவது யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு இதே அறுவடை பற்றி பேசுகிற ஒரு பகுதி அது. யோவான் 4ஆம் அதிகாரம் நீங்கள் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, அந்த 4ஆம் அதிகாரம்னால என்னென்னா அந்த சமாரிய ஸ்திரீயுடைய அந்த சம்பவம் தான் யோவான் 4ஆம் அதிகாரம். அப்போ இயேசு என்ன பண்ணுகிறாருன்னு சொன்னால், வேண்டுமென்றே சமாரியாவுக்கு போகிறார். சமாரியா வந்து நமக்கு நிறைய நம்ம பேசியிருக்கிறோம். அப்போ யூதேயாவில் வந்து இது நடுவில் இருக்குது. அப்போ அந்த பக்கத்துலேருந்து நார்த்லேருந்து சவுத்துக்கு இந்த யூதர்கள் வரணும்னு சொன்னால் நடுவில் சமாரியா இருக்குது. அவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா இந்த சமாரியாவை கடந்து வர மாட்டாங்க, சுற்றி வருவாங்க சமாரியாவை. ஏன்னா அவங்களுக்கு இந்த சமாரியர்களை பற்றி ஒரு வெறுப்பான், ரொம்ப வருடக்கணக்காக அவங்களுக்கு ஒரு வெறுப்பு. ஆகவே சமாரியாவுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏசு என்ன பண்ணார், யூதனாக இருந்து கூட சமாரியா வழியாக வந்துட்டார். வந்து என்ன பண்ணார், நாங்கள் யாரை பார்க்க வந்தார், ஒரே ஒரு பெண்ணை பார்க்க வந்தார். இப்போ இயேசு அந்த பெண்ணோடு பேசி கொண்டிருக்கிறார். இப்போ 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உண்மையாய் 34ஆம் வசனம் வாசிங்க. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. இல்லை, 31ஆம் வசனம் வாசிங்க. 31. இப்படி நடக்கையில் சீஷர்கள் அவரை நோக்கி ரப்பி, போஜனம் பண்ணும் என்று வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொன்னார். இது என்ன சமம்? நீங்க முன்னாடிலாம் வாசித்து பாத்தீங்கன்னா, சமாரி ஸ்திரீட்ட பேசிட்டு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சுன்னா உள்ள போயிடுச்சு, எங்க கிராமத்துக்கு போயிடுச்சு. நான் போய் சொல்லிட்டு வரேன்னு சொல்லி போயிட்டாங்க. இப்போ இயேசு உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ என்னன்னா யாரும் இல்லை, அதனால அவங்க கேட்டாங்க. இப்போ அந்த அம்மா தான் வந்தாங்க, அப்புறம் போயிட்டாங்கல்ல, இப்போ ஃப்ரீ டைம் தானே, என்ன பண்ண, கொஞ்சம் சாப்பிடுங்க. நாங்கள் இயேசு என்ன பண்ண மாட்டார், சாப்பிடாம. எதுக்காக? அந்த பெண் திரும்பி வருவாளாம். அவள் வர வரைக்கும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்கிறார். அப்போ சீசர்கள் கரெக்டாக தான் சொன்னாங்க. சரியா, இவ்வளோ நேரம் பேசுனீங்க, ஏற்கனவே கேட்டாங்க, ஏன் இந்த பெண்ணிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்கு அதுவே ஒரு கஷ்டமாயிடுச்சு. சமாரியாவுக்குள்ளே வந்ததே அவங்களுக்கு ஒரு மாதிரி, யூதர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இது, இந்த ஊருக்குள்ள நம்ம வந்துருக்குறோன்ட்டு. இயேசு கூப்பிட்டு வந்ததுனால வந்துட்டானுங்க ஏதோ. அதுலேயும் பார்த்தா ஒரு பெண்ணோட பேசிக்கிட்டு இருக்கிறார் இவர். சாப்பாடு திரும்பி எடுத்துகிட்டு வந்து பார்த்தா, பேக்கெட் எடுத்துகிட்டு வந்து பார்த்தா இவர் வந்து பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்பயே ஒரு கேள்வி கேட்டான், ஏன் பேசிகிட்டு இருக்கிறேன்னு கேட்டான். சரி, அது போயிட்டு போகுது. அந்த அம்மா இவன் போயிடுச்சு. இப்போ சாப்பிடுங்கன்னு சொன்னால் ஏசு என்ன பண்ணலாம், சரி அந்த அம்மா தான் போயிட்டான். திரும்பி வர வரைக்கும் என்ன பண்ணிடுவோம், கடன்னு வாயில் என்ன பண்ணிடுவோம், 4 இட்லியை உள்ள தூக்கி போடுவான்னு யோசிச்சிருக்கணும்ல. ஏசு சாப்பிட மாட்டுறாரு. ஏங்க சாப்பிட மாட்டுறாருன்னா, இல்லை வேற போஜனம் இருக்குன்ற. என்ன போஜனம்? பிதாவினுடைய சித்தம் செய்யணும்ன்றார். என்ன சித்தம் செய்யணும்னா, அந்த பெண்ணுக்கு வந்து மறுபடியும் திரும்ப வருவா, அந்த அவ கூட்டி கொண்டு வர போகின்ற சமாரிய மக்களுக்கு நான் என்ன சொல்லணும், எல்லாம் சொல்லணும். அது வரைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், சாப்பிட மாட்டேன். இதுதான் மனதுருக்கம். அதாவது எனக்காக அல்ல, இது அந்த சமாரிய மக்களுக்காக. இந்த சம்பவம் வந்து ரொம்ப அற்புதமான சம்பவம். ஏன்னா யூதர்கள் வந்து நான் சொன்னது போல சமாரியர்களாலே வெறுப்பாங்க. அவங்களுக்காக சாப்பிடாம உட்காந்துருப்பாங்களான்னா இயேசு உட்காந்துருப்பார். அல்லேலூயா. மனதுருக்கம். அந்த மாதிரி ஒரு மனதுருக்கம் நமக்கு நிச்சயமாய் வேண்டும். 34ஆம் வசனத்தில் இன்னொரு காரியம் உங்களுக்கு காண்பிடும். 34th verse இன்னொரு முறை வாசிக்கும் போது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்யும்படி அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. குறிப்புகளாக சொல்லணும்னு சொன்னா, முதலாவது we need to pray for people with compassion. மனதுருக்கம் உள்ள மக்கள் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கணும். மனதுருகின்ற மக்கள் நாமும் அப்படிப்பட்டவர்களாய் மாறணும். ஆண்டவரே, எனக்கு அந்த மனதுருக்கத்தை தாரு ஆண்டவர், மனதுருக்கத்தை தாரும். கொஞ்சம் அப்படியே கவனமாக இல்லைன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள் லைஃப் போயிடுவேன். எனக்கு அந்த மனதுருக்கம் தார ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கணும். நீர் கொடுத்த இந்த வசதிகள், நீர் கொடுத்த இந்த பணம், இந்த கொடுத்த இந்த தகுதிகள், இந்த உயர்வுகள், இந்த அதிகாரங்கள்லாம் என்ன பண்ணிடக்கூடாது, என்னை மயக்கிடக்கூடாது, என்னை உட்கார வச்சிடக்கூடாது. போது இனிமேல் அனுபவிக்கலாம் அப்படின்னு உட்கார வச்சிடக்கூடாது. எப்பொழுது மனதுருக்கம் உள்ள ஒரு ஆளாக இருக்கணும்னு சொல்லி நம்மளுக்காகவும் ஜெபிக்கணும், மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கணும். ஹல்லேலூயா. மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். 2வதாக நம்ம என்ன ஜெபிக்கணும்னு சொன்னால், என்னுடைய சித்தம் அல்ல, பிதாவினுடைய சித்தத்தை நான் என்ன பண்ணணும், நான் செய்யணும். அதுதான் இயேசு அங்கே காண்பிக்கின்றார். அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே. யாருடைய கிரியையா? தேவனுடைய கிரியை. அப்போ இந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டோம்னு சொன்னால் ஆண்டவர் நமக்கு சொல்லி காமிப்பார். அதான் இயேசு சொன்னார் பார்த்தீங்களா, பிதா என்னை காண்பிக்கிறாருன்னார். என்ன செய்யணும்னு காண்பிக்கிறார், நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன். யாருக்கு அது காண்பிப்பார்னு சொன்னால்,
அவருடைய சித்தத்தை செய்வேன், அவருடைய கிரியை நான் என்ன பண்ணுவேன், நான் செய்வேன்னு சொல்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா, எந்த ஆட்கள்கிட்ட பேசணும், யாரை கூட்டிகிட்டு வரணும், யாரை வந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கொண்டு வரணும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம காண்பிப்பார். அவருடைய பணியை நமக்கு நிச்சயமாக காண்பிப்பார். இதனால தான் நீங்கள் யோவான் 21ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அந்த இயேசு வந்து பேதுருவோடு பேசுகின்ற அந்த சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, பேதுரு வந்து 3 முறை மறுதலித்தார். இயேசு என்ன பண்ணார், 3 முறை நீ என்னில் அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறா 3 முறை கேட்டார். 3 முறையும் பேதுரு என்ன தான் சொன்னார், ஆண்டவரே அன்பா இருக்கிற உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னான். நேசிக்கிறேன்னு சொன்னவொடனே இயேசு என்ன சொன்னார், நீ என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாக, நீ என்னுடைய ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. பேதுரு என்ன பண்ணணுமா, யாருடைய ஆடை மேய்க்கணுமா சொல்லுங்க, இயேசுனுடைய ஆடை மேய்க்கணும். அதாவது இந்த உலகத்தில் 2 பேர் இருக்கிறாங்க, கான்ட்ராக்டர் சப்கான்ட்ராக்டர் இருக்கிறாங்கல்ல. கான்ட்ராக்டர்னா அவர் தான் ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுகிறவர். சப்கான்ட்ராக்டர் யாரு, கான்ட்ராக்டர் இருந்து கான்ட்ராக்ட் எடுத்து பண்ணுறவர். அப்போ இதில் யார் பெரியவர், கான்ட்ராக்டரா சப்கான்ட்ராக்டரா சொல்லுங்க. என்னங்க பயங்கரமான ஒரு கேள்வி கேட்ட மாதிரி யோசிக்கிறீங்க. கான்ட்ராக்டர் பெரிய ஆளா, சப்கான்ட்ராக்டர் பெரிய ஆளா? கான்ட்ராக்டர் தான் பெரிய ஆள், அவர் தான் ப்ராஜெக்ட் எடுத்தவர். இவர் யாரு? இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னு சொன்னால், உன்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லலை, யாருடைய ஆடுகளை மேய்ப்பாயாக. அப்போ உனக்கு யார் இருக்காது, ஆடுகளே கிடையாது. அதனால தான் பேதுரு கூட அவருடைய நிருபத்தை எழுதும் போது சீஃப் ஷெப்பர்ட்னு சொல்லுவார், இயேசுவை பிரதான மேய்ப்பன்னு சொல்லுவார். அவருடைய ஆடுகளை தான் நான் மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஆடுகளே கிடையாது, எனக்கு ஜனங்களே கிடையாது. யாருடைய ஜனங்களை மேய்க்கிறேன்னா அப்போ பாருங்க தான் எஜமான். இப்போ அவருடைய சித்தத்தை செய்கிறேன், அவருடைய வேலையை நான் செய்கிறேன். இப்போ இன்றைக்கு யார் வேணும்னு சொன்னால், ஆண்டவரே உம்முடைய கிரியைகள் என்னென்னு காண்பீங்க, உம்முடைய சித்தம் என்னன்னு காண்பீங்க, அதை நான் செய்கிறேன். அப்போ ஆண்டவர் வந்து என்ன சொல்ல மாட்டார்னா, இதுதான் என்னுடைய சித்தம், நீ வந்து வசதியாக இருப்பது தான் என்னுடைய சித்தம்னு சொல்ல மாட்டார். என்னுடைய ஆடுகளை மேய்ப்பாயாகன்னு சொல்லுவார். என்னுடைய பணியை நீ செய்வா, இப்போ அறுவடை செய்ப்பா, ஏற்கனவே அறுவடை வச்சிருக்கிற அந்த அறுவடை செய்ன்னு சொல்லுவார். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் இதுதான் நம்முடைய தரிசனமாக இருக்கணும். கடைசியில் நம்ம ஆண்டருக்கும்பாய் நிற்கும் போது நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால், நீங்கள் கொடுத்த வேலையை நான் என்ன பண்ணிட்டேன், நான் நிறைய வேலை செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும், நீங்கள் கொடுத்த வேலையை நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுற ஒரு நிலைமையில் இருக்கணும். அப்போ மனதுருக்கத்திற்காக ஜெபிக்கணும். 2வது அவருடைய சித்தத்தை செய்வதற்காக ஜெபிக்கணும். 3வது கடைசியாக நம்ம என்ன ஜெபிக்கணும்னா, யோவான் 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தையே நான் வாசிக்கும் போது, இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து. ஆண்டவர் இயேசு யாருன்னு சொன்னா அனுப்பப்பட்டவராக இருக்கிறார். நம்மளும் என்ன கேட்கலான்னு சொன்னா, என்னை என்ன பண்ணுங்க ஆண்டவரே, அனுப்புங்க. எதுக்காக அனுப்புங்கன்னா, மகிமையை சேகரிக்கும்படியாக அல்ல, புகழை சேகரிக்கும்படியாக அல்ல, பேரை சம்பாதிக்கும்படியாக அல்ல. எதற்காக அனுப்பும் ஆண்டவரேன்னு சொன்னா, உமக்காக அறுவடை செய்ய, உம்முடைய பணிகளை செய்ய, உம்முடைய வேலை என்னன்னு சொல்லுங்க, அதை செய்யறதுக்கு என்ன பண்ணுங்க, அனுப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய வாயின் வார்த்தைகள் எதுவாக இருக்கணும்னா, நீங்க சொன்ன வார்த்தைகளாக இருக்கணும். என் சிந்தனைகள் என்னவா இருக்கணும்னா, நீங்க சிந்திக்க சொல்லுகிற சிந்தனைகளாக இருக்கணும். நான் போகிற இடம் எந்த இடமா இருக்கணும்னா, நீங்க போக சொன்ன இடமா இருக்கணும். நீங்க செய்ய சொல்ற காரியங்களை தான் நான் செய்யணும். அந்த மாதிரி என் வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கர்த்தாவே நான் செய்யணும். இன்றைக்கு நம்ம இந்த ஜெபத்தை நான் நினைக்கிறேன், கர்த்தர் நம்முடைய சபையில் இந்த ஜெபத்தை இன்னும் அதிகமாக கொண்டு வருவார் நான் எதிர்பார்க்கிறேன். ஆனால் ஆண்டவர் வந்து இன்னும் வேலையாட்களை தேடிக்கொண்டிருக்கிறார், நம்முடைய சபையில் தேடிக்கொண்டிருக்கிறார். இன்றைக்கு வசனத்தை கேட்க ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தான் சொல்ல, நீ என்னுடைய வேலையாட்களாக இருப்பாயா, அனுப்பப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே கொஞ்ச நேரம் கண்களை மூடி இருக்கின்ற வண்ணமாக கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, நம்ம இன்றைக்கு முதலாவது என்ன சொல்லுவோம்னு சொன்ன, ஆண்டவரே அந்த அறுவடையை காண என்னுடைய கண்களை திறந்தருளும் ஆண்டவரே, அறுவடையை காண என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நிலங்கள் எல்லாம் கர்த்தாவே, நிலங்கள் எல்லாம் ஆண்டவரே அறுவடைக்காய் காத்திருக்கிறதை எங்களுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே, கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீர் எங்களுடைய கண்களை திறந்தருளும், நீர் எங்கள் கண்களை திறந்தருளும், நீங்கள் என் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி அப்படியே ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நோக்கி நீங்கள் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே இன்றைக்கும் எங்களுக்குள்ளே அந்த கிரியை நீர் செய்வீராக, எங்களுக்குள்ளேயே நீர் கிரியை செய்வீராக.
நீர் எப்படி செய்வீராக. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. நீர் எங்களை அறுவடை செய்யும்படியாக ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே உத்தரவு கொடுக்கிறீர் ஆண்டவரே, உத்தரவு கொடுக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, அநேக நேரங்களில் எங்களுடைய ஜெபங்களும் எங்களுடைய விருப்பங்களும் எங்களுடைய வசதிகளை பற்றி தான காரியமாக இருக்கிறதே அப்பா. எங்களுடைய கம்ஃபர்ட்ஸ் பற்றி தான காரியமாக இருக்கிறதே கர்த்தாவே. நாங்கள் இன்றைக்கு உமக்காக அறுவடை செய்கின்ற மக்களாய் கர்த்தாவே நாங்கள் மாற ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தருளும், அறுவடையை காண எங்களுக்கு நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. குயவனேவும் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. குயவனேவும் கையில் களிமண்ணாய் உடைத்து உருவாக்குமே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கையிலே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே. உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை ஒரு மாற்று. இன்னொரு முறை சொல்ல, உம் சேவைக்காக உம் சேவைக்காக என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். உம் சேவைக்காக அமேன் என்னை தருகிறேன், வனைந்திடும் உம் சித்தம் போல். எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட, எனக்காக வாழாமல் உமக்காக வாழ்ந்திட. உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை. என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பாதத்தில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன்
படைக்கிறேன் உம் பாதத்தில், உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே, உருவாக்குமே என்னை ஒரு மாற்றுமே. எழுமி நின்று நாம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணலாமா? இந்த யோவான் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி என்று சொல்லுவாள். அவள் தண்ணீர் முள்ளும்படியாக வந்தா. அவள் குடத்தை எடுத்துட்டு வந்தா. ஆனால் வேதம் சொல்லுகிறது அவள் தண்ணியை கூட என்ன பண்ணலையாம், எடுத்துட்டு போகலையாம். இயேசுவை யாருன்னு பார்த்துட்ட உடனே என்ன பண்ணான்னு சொன்னால் குடத்தையை விட்டுட்டு ஊருக்குள்ளே போயிட்டான். இயேசு என்ன சொல்ல, நீ ஊருக்கு போன்னு சொல்ல, நீ போய் சொல்லு நான் வந்திருக்கிறேன்னு சொல்ல. இயேசு சொல்லவே இல்லை, இயேசு கட்டளை போடவே இல்லை. நம்ம பொதுவாக இந்த சமாரிய பெண்ணுனாலே நம்ம மனசில் என்ன உடனே ஞாபகம் வரும்னா அவள் பாவி, அவள் பாவம் செய்தவ, அப்படி தான் நம்மளுக்கு மனசில் வருது. ஆனால் இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. அவள் யாருன்னு சொன்னால் குடத்தை விட்டுட்டு உள்ளே போனவள். உள்ளே போய் என்ன பண்ணான்னு சொன்னால் அங்கே இருக்கிற கிராம மக்களுக்கு அவள் என்ன பண்ணான்னு சொன்னா பாருங்க. 39ஆம் வசனத்தில் நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தைகள் நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர்கள் அநேகர் அவர் மேல் என்ன பண்ணாங்க, ஆச்சரியமா. இயேசு இதெல்லாம் சொல்லு, என்னை பத்தி சாட்சி சொல்லு, நீ போ, இதை பண்ணு, எந்த கட்டளையும் கொடுக்கல. அதனாலதான் இந்த பெண்ணுடைய சம்பவம் எழுதப்படும். நிறைய பேர் எதை மட்டும் ஃபோக்கஸ் பண்றோம்னா அவள் பாவம் செய்தா, இயேசு அவளை மன்னித்தாரு. இல்லை, அவள் இவாஞ்சலிஸ்டாக மாறினா. அவள் என்ன பண்ணான்னு சொன்னால் எல்லாவற்றையும் செய்த எல்லாவற்றையும் சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயின் வார்த்தை நிமித்தம். அவள் பாவியான ஸ்திரீ இல்லை, அவள் பேச்சை கேட்டு கிராமமே வந்துட்டாங்க. இப்போ நம்மெல்லாம் சொன்னால் எவ்வளோ பேர் வருவாங்க யோசித்து பாருங்களேன். அல்லேலூயா. அப்போ இயேசுவிடத்தை கொண்டு வருகின்ற ஒரு பெண்ணாக மாறிட்டா. இப்போ சமாரியர் என்ன பண்ணாங்கன்னா இயேசு 40ஆம் வசனம் சமாரியர் அவரிடத்தில் தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார். 2 நாள் தங்கினா. முன்னாடி சொன்ன பார்த்தீங்களா, சமாரியர்களுக்கும் யூதர்களுக்கும் என்னதான் பிரச்சனை தான். சமாரியர்கள் யூதர்களை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த சமாரியர்கள் என்ன பண்ணாங்கன்னா இயேசு யூதன் என்று தெரிந்தும் எங்களோடு கூட என்ன பண்ணுங்க தங்குங்கன்னு சொல்லி வேண்டி கொண்டாங்க. வந்துருங்கன்னு சொல்லிட்டான். எப்படி இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னால் ஒரே ஒரு பெண்ணு தான். அவள் என்ன யாராக இருந்தான்னா இயேசுவனுடைய வேலைக்காரியாக இருந்தான். எஜமான் அவர் தான். இன்றைக்கு அதுதான் இன்றைக்கு தேவை. என்னன்னு சொன்ன, ஆண்டவரே அறுவடைக்கு போகின்ற அறுவடை செய்கின்ற மக்களாய் எங்களை வைத்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஜெபம் பண்ண, ஆண்டவரே அந்த மனதுருக்கத்தை என்னுடைய இருதயத்தில் தாரும் ஆண்டவரே, என் மனதுருக்கத்தை தாரும். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே அநேகருடைய இருதயத்தில் அந்த மனதுருக்கத்தை தாரும். நான் என்னுடைய வாழ்க்கை என்றே நான் யோசித்து வாழக்கூடாது ராஜா. ஆண்டவரே மேய்ப்பனில்லாத ஆடுகளை பார்க்கும்போது அந்த மனதுருக்கத்தை எங்களுக்கு நீ தருவீராக. எல்லாரும் ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய பணியை செய்ய உம்முடைய வேலைக்காரர்களாக இருக்க, உம்முடைய சித்தத்தை செய்ய கர்த்தாவே எங்களை நீர் அனுப்புகின்ற மக்களாக இருக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவரே அந்த மனதுருக்கத்தை தாரும் ஆண்டவரே, மனதுருக்கத்தை தாரும் ஆண்டவரே. அப்பா என்னுடைய வாழ்க்கையில் தேவைகள் இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் குறைவாக இருக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே சில காரியங்கள் இன்னும் நீர் செய்ய வேண்டியதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவரே இன்னும் தொடப்படாத உம்முடைய சத்தியத்தை கேட்காத கர்த்தாவே, இன்னும் ஆண்டவரே இயேசுவை அறியாத கர்த்தாவே, இன்னும் பாவத்திலே வாழுகின்ற, இன்னும் ஆண்டவர் கஷ்டங்கள் இருக்கின்ற, இன்னும் உபாதைகளால் சாத்தானால் அலக்களிக்கப்படுகின்ற கர்த்தாவே மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்களே. அவர்களை குறித்த ஒரு மனதுருக்கம் எனக்கு வேண்டும் ராஜா. அவர்களை குறித்தான ஒரு மனதுருக்கம் வேண்டும் ஆண்டவரே. என்னை தாண்டி நான் நினைக்கணும் ஆண்டவரே, என்னுடைய ஆண்டவரே தேவைகளை தாண்டி நான் நினைக்கணும் ஆண்டவரே, என்னுடைய உலகத்தை தாண்டி நான் பார்க்கணும் ஆண்டவரே. இயேசுவே மற்ற
மற்ற சமாரியர்களையும் நான் பார்க்கணும் ஆண்டவரே. குடத்தை விட்டு விட்டு நான் போகணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு நீர் உதவி செய்வீர். அந்த மனதுருக்கத்தை எங்களுக்கு நீர் தருவீராக ராஜா. என் சபையில் ஒவ்வொருக்கு தருவீராக ராஜா. இயேசுவே, அந்த மனதுருக்கத்தினால் நிரப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எப்படி என்றே நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடாது ராஜா. இயேசுவே, இன்றைய கர்த்தாவே இந்த மனதுருக்கத்தினால் எங்களை நிரப்புவீராக ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது கூட சபையாக யாரெல்லாம் அப்படிப்பட்ட மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாக இருக்கிறார்களோ, அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஆடுகள், தொலைந்து போன ஆடுகள், பின்மாறி போன ஆடுகள், ஹல்லேலூயா, ஆண்டவரை விட்டு போன ஆடுகள், இன்னும் ஆண்டவரத்தை வராத ஆடுகள், இன்னும் தொழுவத்தில் வராத ஆடுகள், எல்லா ஆடுகளுக்காக இந்த வேளை கூட மனதுருக்கத்தோடு நம்ம ஜெபம் பண்ணுவோமா. ஹல்லேலூயா. நான் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறது மாத்திரமல்ல, நான் வந்து பாடுகிறது மாத்திரமல்ல, நான் வந்து கர்த்தருடைய வசனத்தை கேட்கிறது மாத்திரமல்ல, கர்த்தாவே நான் மாத்திரம் நித்திய ஜீவனை வைத்திருக்கிறது அல்ல. கர்த்தாவே ஆண்டு இன்னும் உம்முடைய நித்திய வாழ்வை அனுபவிக்காத எவ்வளவோ ஆடுகள், ஆண்டவரை மந்தையில சேராத ஆடுகள், கர்த்தாவை தொலைந்து போன ஆடுகள், கர்த்தாவை விட்டு விட்டு ஓடி போன ஆடுகள், கர்த்தாவை ஆண்டவரே தடுமாறி போன ஆடுகள், கர்த்தாவை ஆண்டவரே அப்பா இன்னும் தரிசனம் இல்லாத ஆடுகள், எல்லா ஆடுகளுக்காக நான் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ இறங்கி வருவீராக. கர்த்தாவே ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்வீராக. அந்த மனதுருக்கத்தின் ஆவி எங்களுக்கு தருவீராக ராஜா. இயேசுவின் கண்களை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிராமங்கள், பட்டணங்கள், கர்த்தாவே ஆண்டவரே எல்லா ஜெபாலயங்கள் ஆண்டவரே நாங்கள் இறங்கி ஏற எங்களை கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய கிராமத்தில் இருக்கிற மக்களை ஆண்டவரே உம்மிடத்தில் கொண்டு வருகின்ற அந்த சமாரிய ஸ்திரீயினுடைய மனதுருக்கத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களுடைய குடமும் எங்களுடைய தண்ணீரை யோசிக்காதபடிக்கு கர்த்தாவே ஆண்டவரே அப்பா இன்னும் வர வேண்டிய ஜனங்கள் இருக்கிறார்களே என்று நாங்கள் சொல்ல, கர்த்தாவே அந்த மனதுருக்கத்தின் எண்ணத்தை எங்களுக்கு நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வேலைக்காரர்களாக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்கே அறுவடைக்கு அனுப்புகிறீர் அங்கே போக எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அறுவடை மிகுதியாக இருக்கிறது என்று சொன்னீரே, இன்னும் அதை காண்கிறீரே. அறுவடை நீர் காண்கிறீரே, நாங்களும் காணட்டும் ஆண்டவரே, நாங்களும் காணட்டும் ஆண்டவரே, நாங்களும் காணட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஆண்டவரால் அனுப்பப்படுகிறவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தரால் அனுப்பப்படுகிறவர்களாக நான் சொல்லுவேன். ஆண்டவருடைய சிந்தனை நம்முடைய சிந்தனையாய் மாற வேண்டும். கர்த்தர் நம்மளை அனுப்புகின்ற இடங்கள் இருக்கின்றது, இன்னும் அனுப்ப விரும்புகின்ற இடங்கள் இருக்கின்றது, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கின்றது. ஆனால் அது நாமவே செய்கிறது அல்ல, நாமவே ஓடுகிறது அல்ல, நாமவே போகிறது அல்ல. தேவன் நம்மை அனுப்ப வேண்டும், தேவன் நம்ம அனுப்ப வேண்டும். இந்த ஜெபத்தை குறித்து எப்படி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நான் என்ன வேலை செய்யணும், எந்த வயலுக்கு போகணும், என்ன அறுவடை செய்யணும், எதை அறுவடை செய்யணும், எனக்கு அதெல்லாம் நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் தாருங்க ஆண்டவரே. என்னை ஆண்டவரே ஆட்கொண்டு என்னோடு பேசுங்க ஆண்டவரே, என்னோடு பேசுங்க. என்னுடைய வாயோடு இருந்து நீங்களே ஆண்டவரே பேசுங்கப்பா. என்னுடைய கரங்களோடு இருந்து நீங்களே ஆண்டவரே நடத்துங்க ஆண்டவரே, கிரியை செய்யுங்க ஆண்டவரே. என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன் கர்த்தாவே. நீங்கள் என்னை அனுப்புங்க ஆண்டவரே, என்னை அனுப்புங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில் அப்படிப்பட்ட ஒரு கூட்ட மக்களை கர்த்தர் எழுப்பும்படியாக விரும்புகிறார். அவங்க கர்த்தருடைய கிரியைகளை செய்ய அனுப்பப்படுகிறவர்களாக இருக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அநேக ஊழியர்களை கர்த்தர் எழுப்பணும், அநேக ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸை கர்த்தர் எழுப்பணும். அது மாத்திரம் அல்ல, அநேக பார்ட் டைம் ஒர்க்கர்ஸை கர்த்தர் எழுப்பணும். அநேக கிராமங்களுக்கு போகிற ஆட்களை கர்த்தர் எழுப்பணும், பட்டணங்களுக்கு போகிற ஆட்களை எழுப்பணும். அநேக மக்களை சந்தித்து அவர்களுக்கு ரட்சிப்பின் சுவிசேஷத்தை சொல்லுகின்ற மக்களை கர்த்தர் எழுப்பணும். அற்புத அடையாளங்களை செய்து கர்த்தருடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகின்ற ஆட்களை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியத்தையும் பணியும் செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்பணும். ஹல்லேலூயா. பாடகர்களை கர்த்தர் எழுப்பணும், பிரசங்கியார்களை எழுப்பணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெப வீரர்களை கர்த்தர் எழுப்பணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இதை செய்யணும். கொஞ்ச நேரம் அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? கர்த்தாவை யார் எப்படியெல்லாம் அனுப்பணும் நீங்கள் விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் அனுப்புங்க ஆண்டவரே. நாங்கள் எங்களுடைய திட்டங்களை அல்ல, எங்களுடைய தீர்மானங்களை அல்ல, எங்களுடைய ஆண்டவரே யோசனைகளை அல்ல, உம்முடைய யோசனைகளை நிறைவேற்றுகிறவர்களாக எங்களுடைய கண்களை திறந்தருளும். பிதாவானவர் செய்ய காண்கிறது என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக நாங்கள் இன்று காணட்டும் ஆண்டவரே. எங்களுடைய இருதயத்தில் அன்று உம்முடைய ஐடியாஸை நீங்கள் போடுங்க ஆண்டவரே.
உம்முடைய எண்ணங்களை நீங்க போடுங்க ஆண்டவரே, உம்முடைய யோசனைகளை போடுங்க ஆண்டவரே, உம்முடைய தரிசனங்களை போடுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. நாங்கள் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீரோ கர்த்தாவே ஆண்டவரை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை அனுப்பும் 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 அனுப்பும். நீர் எங்களை அனுப்பும் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya. நீர் அனுப்ப நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வேலையாட்களை நீர் அனுப்ப வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த வேலையாட்களை நாங்களும் இருக்க ஜெபிக்கிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஏவும் ஆண்டவரே, இருதயத்துக்குள்ளே வாஞ்சைகளை கொண்டு வரும் ஆண்டவரே. ஹalleluya. யோசனைகளை கொடும் ஆண்டவரே. உற்சாகமுள்ள ஆவியை தாரும் ஆண்டவரே. சோம்பலை எடுத்து விடும் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே அப்பா, கொழுந்து விட்டு எரிகின்ற ஒரு ஆண்டவரே அக்கினி தழலா எரிகின்ற ஒரு இருதயத்தை எங்களுக்கு நீர் தாரும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இயேசு நாமம் சொல்லிடுவோம். ஓ சேனைகளாய் எழும்பிடுவோம், தேசத்தை கலக்கிடுவோம். இந்தியாவின் எல்லை எங்கும் புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. பாதாளம் சென்றிடும் மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பாதாளம் சென்றிடும் பரிதாப மனிதர்களை தடுக்க வேண்டாமா? பட்டணங்கள் கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை அவிழ்க்க வேண்டாமா? கிராமங்களில் கட்டப்பட்ட மனிதர்களை புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம். ஓ புறப்படு புறப்படு, தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. சேனைகளாய் சேனைகளாய் தேசத்தை கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் சொல்லிடுவோம், புறப்படு. சேனைகளாய் எழும்பிடுவோம், கலக்கிடுவோம், புறப்படு. இந்தியாவின் இயேசு நாமம் சொல்லிடுவோம், புறப்படு. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணுங்க. மைக் கொடுத்துருவோம். ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். யா ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆண்டவரே நன்றோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேத பகுதிகளுக்காக நன்றோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனுடைய ஆண்டவரே ஆமென் மனதுருக்கம் ஆண்டவரே எங்கள் சபைக்கு ஆண்டவரே தருவீராக. ஆண்டவரே உம்முடைய மனதிலே இருந்து ஆண்டவரே அந்த வாஞ்சை ஆண்டவரே அந்த உணவின் தாகம் பிதாவின் சுத்தத்தை செய்கிற ஆண்டவரே கிருபைகள் ஆண்டவரே எங்கள் சபைக்கு தருவீராக. ஆண்டவரே ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் ஆண்டவரே இந்த தரிசனத்தை தருவீராக. ஆண்டவரே நாங்கள் தரிசனம் நிறைந்தவர்களாய் ஆண்டவரே சபையாக எழும்பி ஆண்டவரே செய்ய எங்களுக்கு கிருபைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே ஆமென் ஆண்டவரே ஆமென். எஜமானனே நீர் வேலையாட்களை அனுப்புவீராக, நீர் வேலையாட்களை தருவீராக. எங்கள் சபையில் அநேக வேலையாட்களை ஆண்டவரே எழுப்பும்படியாய் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அறுவடை மிகுதியா இருக்கிறபடியினாலே ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சபைக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை தாரும், அப்படிப்பட்டதான தரிசனம் உள்ளவர்களை தாரும், அப்படிப்பட்டதான ஆண்டவரே மனதுருக்கத்தை தாரும் ஆண்டவரே. என் தேவனுடைய ஆண்டவரே ராஜ்யத்திலே அநேக ஆடுகளை கொண்டு வரபடிக்கு ஆண்டவரே எங்கள் சபைக்கு அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தை ஆழமா எங்கள் மத்தியிலே கிரியை செய்யட்டும். உம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, துணை செய்யுங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் அப்படியே நம்முடைய ஜெபங்களை கேட்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் சேர்ந்து ஆத்துமாவே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord.